வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராப்டியில் நான் ஃபேஸ் பண்ண சில இஷ்யூஸ் உங்களுக்காக இதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ரிவ்யூ பற்றி பேசுவோம். இது பார்ட் 2. ஸோ மறந்துடாதீங்க. ஆஃப்டர் 9500 கிலோமீட்டர்ஸ் வெற்றிகரமாக நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிற இந்த விஷயத்தை பார்த்துக்குங்க. 8002 கிலோமீட்டர். ஓகே, 8000 கிலோமீட்டரை ஓட்டியாச்சு. கடந்த 3 மாதமாக இந்த வண்டி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 8000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஓகேவா? டயர் ப்ரெஷர் இருக்கிறது எல்லாமே நம்ம ஒரு ஒன்று செக் பண்ணிக்கலாம். அண்டு 3 மாதமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் டிபிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது, இது ஆட் ஆன் பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். 3 மாதமாக கீ ஃபேப் அந்த ரிமோட் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் 100% சார்ஜ் அப்படியே இருக்குது. அப்படின்னா பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. வண்டி பேட்ரி அந்த மாதிரி எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நம்மளோட ஹானஸ்ட் ரிவ்யூ அதுக்கு வந்துடுவோமா? பார்ட் 2 வாங்க பார்க்கலாம். இந்த கீ ஃபேப்பில் எனக்கு கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சில சமயம் தான் ஒர்க் ஆகும். இதில் இண்டிகேஷன் கூட ரெட் கலரில் காட்டுது. கீ ஃபேப்பில் கூட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டிகேஷன்ஸ்லாம் காட்டுது. பட் ஆனால் பாருங்கள் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் ஆன் ஆகுதுன்னு பாருங்கள். சரிதா? ஆஃப் பண்ணுறேன். இப்போ தான் ஆஃப் ஆகுது. இப்போ சிங்கிளாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப ஆஃப் ஆகுது. சில சமயம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. கொஞ்சம் இது என்னென்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் ஸ்லீக்காக கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ட் இதில் ஓகே ஆன் ஆகிடுச்சு. இருக்கான்ல இவன் காலிலேருந்து ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை. கொஞ்சம் மக்கார் பண்ணிகிட்டு இருந்துச்சு. என்ன இஷ்யூன்னு தெரியல. ஸோ ரீசெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் டைமில் இப்போது ரீசெட் பண்ணேன். சார்ஜ் போடலான்னு வந்தேன், ரீசெட் பண்ணேன். ஆன் ஆகிடுச்சு. சூப்பரு. ஏன்னா சார்ஜ் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ரீசெட் கொடுத்தேன். ரீபூட் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ரீபூட் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகலை. சார்ஜ் கனெக்ட் பண்ணுற இண்டிகேஷன் வரல. பயமாகிடுச்சு. அப்புறம் இப்போது ராப்டிக்கு கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் அவங்க சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ண. ஐயோ ஆஃப். இப்போது புதுசாக இன்னொரு எரர் EOX 200 ஒன்று பிளிங்க் ஆகிருக்கு. என்னன்னு தெரில. புதுசாக ஒரு எரர் வந்துருக்கு. இப்போ சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மழையில் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். டைம் 11:30 நைட்டு 10 ராத்திரி. ஸோ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். பட் இருந்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போது சிஸ்டம்ஸ் வெல். ஓகே, ஸோ ஏதோ ஒரு எரர் சில சமயம் இந்த மாதிரி பாப்பப் ஆகிட்டு வண்டி ரன்னிங்கில் ஆஃப் ஆகும். இதுதான் எனக்கு இருக்க பெரிய பிரச்சனை. ஆனால் இது சம்டைம்ஸ் நடக்குது, மெனி டைம்ஸ் நடக்கலை. அப்படின்றதுனால வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ தேர்ட் சர்வீஸ் போகுது. ஸோ அந்த டைமில் அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக ஸ்டில் நவ் நான் உங்களுக்கு 8000 தேர்டு ரிவ்யூ வீடியோ போடுறதுனால ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9500 கிலோமீட்டர்ஸ் அபோவ் ரைட் பண்ணிட்டேன். ஓகே, இதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். 9500 அபோவ் ரைட் பண்ணியாச்சு. ஸோ 10,000 கிலோமீட்டரில் தேர்ட் சர்வீஸு. ஸோ அந்த தேர்ட் சர்வீஸ் வண்டி போகுது. அப்போ நானும் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன், வச்சுறேன். ஓகே, நீங்கள் பார்க்க வேண்டிய பஞ்சாயத்து எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஹானஸ்ட் ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூ அண்ட் ஆஃப்டர் 9500 கிலோமீட்டர்ஸ் ஆஃப்டர் 3 மந்த்ஸு எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த வண்டியை பற்றி நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. என்ன வண்டியால் செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அண்ட் வண்டியோட குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. ஆனால் சில சமயம் அந்த சைட் கேப்ஸ் வந்திருக்கு. அந்த இண்டிகேட்டர் குவாலிட்டி கொஞ்சம் மோசம்தான். மோசம்னு சொல்ல மாட்டேன், மாட்ரேட் தான். ஆனால் நான் தட்டினாலே உடச்சிக்கிச்சு. அது ஒரு பஞ்சாயத்து. நான் டக் டேப் தான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சீட் கம்ஃபர்ட், வண்டி எடுக்கும் போது சீட் கம்ஃபர்ட் நல்லா இருந்துச்சு. சீரியஸ்லி எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ போக 3 மாதத்துக்கு அப்புறம் சீட்டு செம்ம ஹார்டாகிடுச்சு. இந்த சீட்டால் என் சீட்டு பழுத்துடுச்சு.
பழுக்க தேங்காய் எண்ணெய் வைக்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஸோ சீட் கம்ஃபர்ட். ஸோ வண்டி இப்போ எடுக்கிறவங்களா இருந்தால் தயவுசெய்து சீட்டு கவர் போட்டுருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைனா நீங்கள் லாங் ரைட்லாம் போகிறது கஷ்டம். ஓகே, சரி, என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது? வண்டி 390cc கூட கம்பேர் பண்ண முடியும். அப் டு 120 km இன் டிராஃபிக்கில் ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா டாப் ஸ்பீடு 120, 130, 135 வரைக்கும் வண்டி அச்சு கீழ்ச்சிட்டு போகும். ஆனால் அதுக்கப்புறம் 390யோட பர்ஃபார்மன்ஸ் தெரியல, ஸோ அது கீழ்ச்சிட்டு போய்டும். ஸோ வேறு எந்த வண்டியாலையும் காம்படிட் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். பிலோ 390cc இருக்க எந்த வண்டியாலும் காம்படிட் பண்ண முடியாது. அப் டு 120 km ஸ்பீடு, அது ஸ்ப்ரிண்ட் மோடில் அச்சு கீழ்ச்சின்னு போகும். பட் ஸ்ப்ரிண்ட் மோடில் நீங்கள் ஓட்டுறதா இருந்தால் ரெக்கமெண்டட் ஒன்லி இன் ஹைவே. நார்மல் ஸ்ட்ரீட்ஸை அவாய்ட் பண்ணிக்கங்க, ஸ்ப்ரிண்ட்டு ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு உசுருக்கு உத்தரவாது இல்லை, சாம பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அண்டு மண்ணில் நீங்கள் வண்டி நிற்கிது அப்படின்ற பட்சத்தில் தயவுசெய்து ஸ்ப்ரிண்ட் மோடில் போட்டு வண்டியை சடன் ஆக்சலேஷன் கொடுத்துடாதீங்க. 90% கீழே வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஸ்கிட்டு செம்மையாக ஆகும், வீல் ட்ரிஃப்ட் ஆகும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதில் ஆகும். சும்மா சிங்கிளாக ஒரு சொல்லிட்டுனாலே வண்டி பறப்பார் பேய் மாதிரி. ஸோ அதனால் அதை மறந்துடுங்க. ஸோ ஸ்ப்ரிண்ட் மோட் ஒன்லி இன் ஹைவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்ப்ரிண்ட்டில் நீங்கள் ஓட்ட போகிறீங்க அப்படின்றப்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு மைலேஜ் எதிர்பார்க்காதீங்க. 60 மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மைலேஜாக இருக்கும். ஓகே, சிங்கிள் சார்ஜில் 60 தான் மேக்ஸிமம் மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ப்ரிண்ட்டில். ஸோ அதுக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடாது. அண்டு இதில் பண்ண முடியாதது அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி வீலிங் பண்ண முடியாது. ஃப்ரண்ட்டில் ஹெவி வெயிட்டு, அதனால் வீலிங் ஆகாது. ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஆக்சிலேஷன் கொடுத்தீங்கன்னா பேக் வீல் ஸ்பின் ஆகும் கம்பல்சரி. அதாவது பேர்ன் அவுட் சொல்லுவாங்கள்ல, அதை பண்ண முடியும். பேக் வீலை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஆக்சிலேஷன் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்துலையும் வீல் ஸ்பின் ஆகும். பட் மோட்டர் ஸ்பின் ஆகும், வீல் ஸ்பின் ஆகாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த பெல்ட்டு போயிடும். இது பெல்ட் டிரைவ். ஒரு சில மாடல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கை பிடிச்சா ஆக்சிலேஷன் கட் ஆகிடும். பட் இந்த மாடல் அப்படி கிடையாது. ஸோ பேக் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு ஆக்சிலேஷன் கொடுக்கக்கூடாது, மறந்துடாதீங்க. பெட்ரோல் பைக்கில் பண்ணுறாமே இல்லை பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா லாங் ரைடுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகலாமா? தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திருப்பதி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். அப் டு 450 km சென்னையிலேருந்து நான் போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் எனக்கு 450 km ஆச்சு. ஓகே, அது வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. அங்கங்கே நான் என்னோடய சார்ஜரை யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு வண்டி கூட கொடுத்த சார்ஜர் நான் ஒரு இடத்துல கூட யூஸ் பண்ணல, கையில் தான் நான் யூஸ் பண்ணல. அது நான் திருப்பதி போன வீடியோ போட்டுருந்துப்பேன், அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம். எல்லாமே 5 ஸ்பீட் சார்ஜர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அது எல்லா இடத்துலையும் பக்காவாக ஒர்க் ஆச்சு, எந்த இஷ்யூஸும் இல்லை. ஒரு 40 to 50 minutes வரைக்கும் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்து தாராளமாக கிளம்பிடலாம் அப்படின்ற கண்டிஷன் தான், ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா வண்டியோட விசிபிலிட்டி, கார்னரிங்கில் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஹை பீம்லாம் செம விசிபிலிட்டி சூப்பராக இருக்கும், லைட்டிங்லாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஓகே, இன்னும் வேறு என்ன சொல்லணும்? நிறைய இருக்குது இந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு. ஏன்னா இந்த வண்டி பவர் மோடில் நீங்கள் ஒரு மைலேஜ் வண்டி ஓட்டுற மாதிரி 50 to 60 அந்த ரேஞ்சில் ஓரளவுக்கு நார்மலாக க்ரூசிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சொல்கிற ரேஞ்சான 90 கிடைக்கும். ஓகே, கம்ஃபர்ட் மோடில் 130 சாலிடாக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் 50க்கு தாண்டாமல் ஓட்டினீங்க அப்படின்ற பட்சத்தில். பட் நீங்கள் முறுக்கின்னு தான் போகிறீங்க, பிச்சின்னு தான் நான் போவேன், எதுவும் கண்டுக்க மாட்டேன், எனக்கு ஸ்பீடாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரேஞ்ச் எதிர்பார்க்காம வண்டியை முறுக்கின்னு போனால் அதில் கொடுத்துருக்க ரேஞ்சு கன்ஃபார்மாக கிடைக்காது. ஒரு 80 km அப்படி இல்லை கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி பவர் மோடில் கிடைக்கும். இது ஆக்சுவலி நாட் குட்டு. பட் பவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸில் வண்டியை பற்றி குறையே சொல்ல முடியாது. சார்ஜிங் டைம் பிலோ 2 hours தான் ஃபுல் சார்ஜ். ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன். வண்டி எடுக்கிறலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வண்டி நான் எடுத்ததுலேருந்து இது வரைக்கும் எனக்கு ₹1 கூட செலவு வச்சதில்லை பெருசாக. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, நான் அதெல்லாம் கேரண்டியாக சொல்கிறேன். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. டிபிஎம்எஸ் இருக்கிறதுனால டயரில் எவ்வளோ காற்று இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நான் கடைசியாக காற்று வச்சது திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி காற்று வச்சேன். இப்போ தான் திரும்ப காற்று குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுவும் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் வைப்ரேஷன்ஸ், வண்டியில் வைப்ரேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெல்ட்டோட வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதாவது பெல்ட்டோட நாய்ஸ் கொஞ்சம் ஓகே, ரொம்ப இல்லை, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் அதுவும் உங்களுக்கு பழகிடும். நான் மோஸ்ட்லி ஹெட்செட் யூஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டுவேன். ஸோ அதனால் எனக்கு அது பெருசாக தெரியறதில்லை இப்போலாம். அண்டு பிரேக்கிங்,
பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரிண்ட்டில் பிரேக்கிங் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்க மாதிரி தோணும். பட் பவர் மோடில் பிரேக்கிங் செம்மையாக நிற்கும். நீங்கள் அடித்தா நிற்கும் வண்டி, அந்த மாதிரி பிரேக்கிங் தான் பவரில். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கு. ஓகே. அண்டு பண்ண முடியாதுன்னு ஒன்று சொன்னேன்ல, இதில் பிரேக் அடிச்சு வீலை ஸ்கிட் அடிக்க வைக்கிறது இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. பேக் பிரேக்கில் ABS. ஓகே. ஃப்ரண்ட்டில் ஸ்டாப் அடிக்கலாமான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு கம்மி, ஏன்னா வண்டி வெயிட் அந்த மாதிரி. ஓகே. ஸோ அது நான் ட்ரை பண்ணி பார்க்கல. நான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு டேலண்ட் இல்லை, அதனால் அதெல்லாம் பண்ணி பார்க்கல. இந்த பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ABSன்றதுனால தாராளமாக வந்துட்டு வண்டி நறுக்குன்னு நிற்கும், தேய்ச்சிக்கிட்டு நிற்காது, நறுக்குன்னு நிற்கும். பொறுமையாக அப்படின்ட்டு வந்து நின்றுவார் பக்காவா. ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. இன்னும் டிஸ்பிளே ஓகே. டச் ஸ்க்ரீன், டிரைவிங்கில் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகாது, அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். டிரைவிங்கில் டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகாது. அண்ட் கால்ஸ் அட்டன் பண்ணுற பட்டன் இன்னும் வரல. க்ரூஸ் கண்ட்ரோல் இன்னும் அன்லாக் ஆகலை. ஹில் கிளைன் அசிஸ்டனுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, அது வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன். பட் இதில் எங்கே இருக்குன்னு இப்போ இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்டு சாஃப்ட்வேர் கனெக்டிவிட்டி வந்துட்டு இப்போ வரைக்கும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஆஃப்டர் 6300 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு சாஃப்ட்வேர் வந்துட்டு ஆப் கூட என்னால் கனெக்ட் பண்ண முடியல. அது ஆஃப்டர் தேர்ட் சர்வீஸில் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் தேர்ட் சர்வீஸ் விடலை. விட்டதுக்கப்புறம் அதையும் நம்ம கவர் பண்ணி போடுவோம். இன்னும் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இருக்கக்கூடிய முக்கால்வாசி கம்ப்ளைண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் சாஃப்ட்வேர் கிளிச் தானே தவிர்த்து வண்டியோட ஹார்ட்வேரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சாஃப்ட்வேர் ஆப் வந்து வண்டி கூட கனெக்ட் ஆனால் தான் இந்த வண்டி வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. வண்டியிலே இன்பில்ட் நேவிகேஷன் இருக்குது, அது ஒர்க்கும் ஆகுது. அதுதான் பெரிய நல்ல விஷயம். எனக்கும் ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு சில வண்டி 4.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின வண்டியில் கூட இன்பில்ட் நேவிகேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வண்டியில் என்ன ப்ளஸ்ஸுன்னா, இவங்க வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இந்த வண்டியில் அந்த அந்த கம்ப்யூட்டரில் மட்டும்தான் ரன் ஆகும். வேறு ஒரு சர்வரில் போய் ஹிட் ஆகி அங்கேருந்து வந்துட்டு இங்கே ரன் ஆகுது, க்ளவுட் கம்ப்யூட்டிங் மூலமாக ரன் ஆகுது, அப்படி கிடையாது. மேஜர் அப்டேட்ஸ் மட்டும் அவங்களோட இதிலேருந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. பட் மிச்சம் எல்லாமே வந்துட்டு நம்ம வண்டிக்கு ஸ்பெசிஃபைடாக நம்ம வண்டியில் மட்டும்தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை இவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஹார்ட்வேர் வந்துட்டு பக்காவாக இருக்குது. எனக்கு கேட்டால் சாஃப்ட்வேர் பக்கம் இந்த சின்ன சின்ன கிளிச்சஸ் இருக்குது. வண்டி நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வாட்டி ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு சர்வீஸ் சைட்லேருந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கங்கிற சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்களே திரும்ப கால் பேக் பண்ணி கேட்பாங்க. ஆஃப்டர் சப்போர்ட்டில் ராப்டி தாறுமாறு தான் இது வரைக்கும். ஓகே. எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் நம்ம நேமை சொன்னீங்கனாலே ராப்டியில் இருக்க எல்லாருக்கும் நம்ம பேர் நல்லாவே தெரியும். ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. அண்டு இந்த வண்டி தான் வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட இந்த EV வெஹிக்கிளில் முதல் வண்டி 3வது சர்வீஸ் போக போகுது. ஏன்னா 10,000 கிலோமீட்டர் தொட போகிற வண்டி நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு வண்டி. தேர்ட் சர்வீஸ் நம்ம தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். இந்த ரெக்கார்டு இன்னும் 2 நாளில் பிரேக் பண்ண போகிறேன் அப்படின்ற சந்தோஷமான நியூஸும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா 9800 இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நான் கிராஸ் பண்ணி தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 200 தான், அதுவும் ஓட்டுருவேன். ஸோ மோரோவர் நாளைக்கு நாளை மறுநாள் சர்வீஸ் வண்டியை கொடுத்துருவேன். சனி ஞாயிறு லீவுன்றதுனால மண்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை கொடுத்தா. ஸோ அதனால் நம்ம வியாழக்கிழமைக்கு நம்ம வண்டியை கொடுக்குறோம், வெள்ளிக்கிழமைக்கு வண்டியை வாங்குறோம். ஒரு நாளில் வந்து சர்வீஸ் முடிச்சும் கொடுத்துருவாங்க. பக்காவாக இருக்கும் அதுவும். அண்டு நம்ம வண்டி லிமிடெட் எடிஷன் அப்படின்றத தாண்டி ஓனர்ஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 100 வெஹிக்கிள்ஸ் வந்து ஓனர்ஸ் எடிஷன் அப்படின்ற ஒரு பேரில் வந்து லான்ச் ஆகும். ஸோ நம்ம வண்டி ஓனர்ஸ் எடிஷன் கவுண்ட்டில் வருது. ஸோ அந்த ஸ்டிக்கரிங் வந்துட்டு அந்த பேட்ஜிங்கை வந்துட்டு இந்த வாட்டி சர்வீஸ் பண்ணும்போது ஒட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது ஏன் இந்த நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டி ஒரு ப்ரீமியம் மாதிரி, நம்ம ஒரு ப்ரீமியம் கஸ்டமர் மாதிரி. ஸோ ராப்டியோட லாயல் கஸ்டமர் தாண்டி நம்ம ஒரு ப்ரீமியம் கஸ்டமராகவே அந்த கம்பெனிக்கு மாறிடுறோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து வண்டி அர்ஜென்ட்டு நம்ம வாங்கணும். பட் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடச்சிட்ருக்கு. அது இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு யாரும் கவலைப்பட வேணாம். ஃபஸ்ட்டு 1000 கஸ்டமரே வந்துட்டு ராயல் கஸ்டமர் அப்படின்னு தான் வந்துட்டு ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த கீ ஃபேப் இஷ்யூ வந்துட்டு அந்த ரீபூட் பண்ண இல்லையா, அதுக்கப்புறம் இது வரல. இதுவும் மொபைல் மாதிரி தான் வந்துட்டு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ரீபூட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்துட்டு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. பட் அந்த கீ ஃபேப் இஷ்யூ வரும்போது நான் அந்த ரீபூட் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வரவே இல்லை. ஆன் டைமில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. ஸோ எல்லோரும் பயப்படுவீங்க, என்னடா இது இவ்வளோ பிரச்சனை காட்டிகிட்டு இருக்கான், ரன்னிங்கில் ஆஃப் ஆகுதுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தான். இந்த எல்லாமே வந்துட்டு தேர்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சைடில் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் ஒன்று இருக்குது. ஓகே. ஏன்னா எனக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வரல, ஃபங்க்ஷன் பட்டன் ஒர்க் ஆகலை. அது இல்லாமல் இன்னொரு பட்டன் லெஃப்ட்டில் ஒன்று இருக்கும், அது எதுக்குன்னே எனக்கு தெரில இது வரைக்குமே. ஸோ இந்த 3 பட்டன்ஸ்க்கும் என்னென்ன வேலை அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த ரவுண்டில் வந்து அப்டேட் வருமா என்ன ஏதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எதுவுமே வண்டி சர்வீஸ்க்கு கொடுப்போம், அவங்க பார்த்துட்டு மிச்சம் மீதி எல்லாத்தையும் வந்து அவங்களே சொல்லுவாங்க லொட்டு லூசுக்கலாம், நம்ம கேட்டு வருவோம். ஓகே. ஆனால்
வண்டி என்ன கேட்டால் எனக்கு ஒர்த்து தான். நம்ம ஏதோ ஒரு இடத்துல போகிறோம், எமர்ஜென்சியாக போகிறோம், சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட ஒரு ½ hour ஆன் த கோலை வந்து நம்ம சார்ஜ் போட்டு போக முடியும். ஃப்ளக் பாயிண்ட்டை தேடி அலையணுன்றது இல்லாமல் சார்ஜிங் ஸ்டேஷனை தேடினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே ப்ராப்ளம் வண்டி கிடையாது. ஓகே, வண்டியில் இருக்க ப்ராப்ளம் ஓகே, பட் கவர்மெண்ட் சைட்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் அதுக்கான ஃபுட்டேஜஸை அடுத்தடுத்த வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா 6 மாதத்துக்கு மேலே இன்ஸ்டால் பண்ண சார்ஜிங் ஸ்டேஷன் இன்னும் இனாக்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பிபிசிஎல் சைட்லேருந்து, அப்புறம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் சைட்லேருந்து, ஹெச்பி பெட்ரோல் பங்க் சைட்லேருந்து, திருப்பதி போகும்போது நான் நிறைய இடத்துல பார்த்தேன், யாரும் அதை ஓப்பன் பண்ணலை. அதுதான் இப்போதைக்கு இந்த வண்டிக்கு இருக்கக்கூடிய மைனஸ். ஆனால் இது கம்பெனியை குறை சொல்லக்கூடாது, நெட்வொர்க்கை தான் குறை சொல்லணும். ஏதோ கவர்மெண்ட்டை கோல்மால் பண்ணி காசு அடிக்க பார்க்குறானுங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. சரி, ஓகே மக்களே, இதுதான் ரிவ்யூ. ஓகே, இன்னும் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. ரியல் டைம் ரேஞ்சிலேருந்து எல்லா டெஸ்ட்டும் நம்ம முடிச்சாச்சு. வண்டியோட இன்ச்சு நம்ம அக்குவேராணி வர வண்டியை வந்து பிரித்து மேஞ்சாச்சு. எல்லாம் தெரியும் இப்போ வண்டியை பற்றி. உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும், என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இல்லை தனிப்பட்ட முறையில் பேசுறதுனாலும் சொல்லுங்கள், நாம் பேசுவோம். ஓகே ஓகே, நன்றி, பாய் பாய், மீண்டும் சந்திப்போம். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. முடிஞ்சால் ஒரு ஹைப்பு கொடுங்க, லைக்கு கொடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோரோவர் நம்ம வண்டியை பற்றி எல்லா அப்டேட்ஸும், அதாவது ராப்டி அப்படின்ற இந்த கம்பெனியை பற்றி இன்னும் வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படிலாம் ரைட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.